சித்தர்கள் வணக்கம். சித்தா டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். சித்தா, அக்குபஞ்சர், வர்மா, யோகா, முத்ரா போன்ற மருத்துவத் துறைகளின் பல முக்கிய தகவல்களை பெற டாக்டர் சங்கீதா சித்தா எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தூக்கமின்மை பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது. அதாவது சில பேர் பார்த்தோன்னா தூக்கமே இல்லாமல் நைட் ஃபுல்லாக முழிச்சிருக்கவங்க மாதிரி உண்டு. சில பேர் பார்த்தோன்னா அதிகமாக தூக்கம் வரக்கூடிய பிரச்சனையும் இருக்கக்கூடியது. அதாவது இது ரெண்டுக்குமே நம்ம சொல்லக்கூடிய இந்த வர்மா பாயிண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா, அதாவது நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் படி பகல் நேரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது பார்த்தோன்னா உடல் உஷ்ணமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பகல் நேரம் விழித்திருந்து நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அதே உடல் சூடாக இருக்கிறதுனால அந்த இரவு நேரத்தில் சந்திர ஒளியின் காரணமாக உடல் குளிர்ச்சி அடையணும். எப்போவுமே நம்ம ஒரு சூடுனா ஒரு குளிர்ச்சி அடையணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இரவில் நம்மளோட தூக்கம் ரொம்ப அத்தியாவசியமாக உள்ளது. இப்போது நம்ம பொதுவாக பார்த்தோன்னா ஒவ்வொரு ஒர்க்குனாலேயும் வரக்கூடிய அந்த தேய்மானம், டீஜென்ரேஷன் ஆனது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயும் இந்த ஹீட் காரணமாக ஏற்படும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டெய்லி இன்டேக் ஃபுட்டுலேருந்தோ இந்த ரெஸ்ட்டில், அதாவது தூக்கத்துலேயும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தேய்மானமான செல்கள் அனைத்தும் ஆஸ்டியோகிளாஸ்ட்லேருந்து ஆஸ்டியோபிளாஸ்டிக்கு மாறும். அதாவது ரெஜுவினேஷன் ஆகும். செல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் தேய்மானம் ஆணுச்சோ இந்த ஃபுட்டுனாலையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஓய்வுனாலையும் அந்த தேய்மானான செல்கள் முழுவதும் புதுப்பிக்கப்படும். இப்போ இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த தேய்மானமான ஒவ்வொரு உறுப்புகள்லையுமே பார்த்தோன்னா ஏற்படக்கூடிய அந்த புதுப்பிக்கக்கூடிய செல்களினுடைய தேக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ஆவரேஜாக பார்த்தோன்னா 8 ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் ரொம்ப டீப் ஸ்லீப்பாக இருந்தாலுமே போதுமானது. இப்போ அதற்கான தீர்வு தான் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு பார்த்தோன்னா, சித்தாவில் என்ன அப்படின்னா, ஃபுட்டில் ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கக்கூடிய, உடம்பை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கலாம். அதை மனதை சாந்தி பண்ணக்கூடிய, அதாவது இப்போ பார்த்தோன்னா வெண்தாமரை சூரணம், அது மாதிரி சடாமஞ்சள் சூர்ணம், இதெல்லாம் பார்த்தோன்னா தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ரொம்ப இயல்பாக கசகசா தூக்கம் ஏற்படுத்தும். அதை நைட்டு தூங்கும்போது ஒரு ஸ்பூன் கசகசா மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிக்கும்போது தூக்கம் நல்லா வரும். அது மாதிரி இது இருக்கும் இல்லையா, மருதாணியோட பூ அல்லது விதை, அதை ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ஒயிட் கிளாத்தில் கட்டிட்டு அதை நம்ம பில்லோ கீழே வச்சுட்டு தூங்கும்போதும் அது மனதை ரொம்ப சாந்தி பண்ணக்கூடியது. ஸோ அதனால் நல்லா ஆழ்ந்த தூக்கமானது வரும். இப்போது அது இல்லாமல் வர்மத்தில்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல அதாவது புருவ வர்மமும் உறக்க காலம்ன்ற பாயிண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுத்தக்கூடியது. இந்த புருவ வர்மமானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல தான் 2 புருவத்தினுடைய மத்தியில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது திலர்த காலம். திலர்த காலம்னா பெண்கள், அதாவது குங்குமம் அல்லது பொட்டு வைக்கக்கூடிய, திலர்தம்னா குங்குமம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய திலர்த காலத்திலிருந்து ஒரு விரல் வலது பக்கமாகவும், அதே மாதிரி திலர்த காலத்திலிருந்து ஒரு விரல் இடது பக்கமாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த புருவ வர்மம். இந்த புருவ வர்மமானது தூண்டப்படும் போது உடலினுடைய உடல் அசதியாகட்டும், அது மாதிரி தேய்மானங்கள் சரி செய்வதோட உடலுக்கு தேவையான ஆற்றல் முழுமையும் தரும். அதே மாதிரி தூக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. இதை எப்படி தூண்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு விரலை இந்த புருவ வர்மத்தில் வச்சு வலது பக்கமாக 3 முறை சுழற்சியும், அதே மாதிரி இடது பக்கமாக 3 முறை சுழற்சியும், அதாவது கிளாக் வைஸில் ஒரு 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். இதே மாதிரி இடது பக்கம் இருக்கக்கூடிய புருவ வர்மத்தையும் தூண்டி விடணும். அதே மாதிரி இது புருவ வர்மம். அடுத்து உறக்க காலம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உறக்க காலமானது அதாவது இந்த கீழ்ப்பக்கமாக இந்த மேண்டிபிள் போனோட, அதாவது கீழ்த்தாடையினுடைய அந்த சைடில் 2 பக்கம் இருக்கக்கூடியது தான் உறக்க காலம். இந்த உறக்க காலமானது படுவர்மம்னு சொல்லுவோம். அதாவது வர்மத்தில் இருக்கக்கூடிய வகைகளில் இது படுவர்மத்தை சேர்ந்தது. ஸோ இதை ரொம்ப மைல்டான ப்ரெஷர் கொடுத்தா போதுமானது. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப மைல்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழ் நோக்கி இழுத்து விடணும். இந்த வர்மத்தை பொறுத்தளவில் 2 விதமாக ஆக்டிவேட் பண்ணலாம். கீழ் நோக்கி இழுத்து விட்டால் தூக்கம் உண்டாக்கக்கூடியது. அதே மேல் நோக்கி லேசாக இழுத்து விடுறோம் அப்படின்னா அது தூக்கத்தை தூக்கத்திலேருந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இதை என்ன பண்ணணும், அழுத்தம் கொடுத்து மைல்டாக கீழ் நோக்கி 3 முறையாக இழுத்து விடணும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த அதாவது தூக்கம் நல்ல தூக்க உணர்ச்சியானது தூண்டப்படும். அதனால் நல்ல ஆழ்ந்த தூக்கமும் ஏற்படும்.
உடல் ரொம்ப வந்து தேய்மானங்களை எளிமையாக வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கான ஒரு முத்ரா ஒன்று சொல்ல போகிறோம். அது என்னன்னு பார்த்தோன்னா, இடது கையில் வந்து சின் முத்ரா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். இது வந்து ஞான முத்ரா அல்லது சின் முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து அந்த நுனி பகுதியை லேசாக அழுத்தம் கொடுத்துருக்கோம். மற்ற 3 விரல்களை தனித்தனியாக வச்சுக்கணும். இது மாதிரி இடது கையில் வச்சுக்கிறோம். வலது கையில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து மகா சிரசு முத்ரான்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, மோதிர விரலை உள்ளங்கையினுடைய நடுப்பக்கத்தில் வச்சுட்டு மற்ற 3 விரல்களை அதாவது கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரல் நடுவிரல் 3ஐயும் இணைச்சிட்டு சுண்டு விரலை மட்டும் தனியாக வச்சுக்கணும். ஸோ இது வந்து மகா சிரசு முத்ரா. இது வந்து சின் முத்ரா அல்லது ஞான முத்ரா. இந்த மாதிரி இடது கையில் சின் முத்ராவும் வலது கையில் மகா சிரசு முத்ராவும் வச்சுட்டு இது என்ன பண்ணணும்னா மேல் நோக்கி வச்சுக்கணும். தொடையில் வந்து எப்போவுமே எந்த முத்ரா பண்ணாலும் முத்ரா வந்து மேல் நோக்கி இருக்கணும். ஏன்னா யூனிவர்ஸ்லேருந்து எனர்ஜியை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த முதிரைகள் பண்ணுறோம். அதனால் மேல் நோக்கி இந்த முத்ரா வச்சுக்கிறோம். வச்சுட்டு தூங்க போகும்போது ஒரு 3 to 5 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணால் போதுமானது. 3 to 5 மினிட்ஸ் நல்ல அதாவது டீப் ப்ரீத்திங் எடுத்துக்கணும். ஆக்சிஜனை வந்து உள்ளே இழுக்கிற அதாவது மூச்சு உள்ளே இழுக்கிறதும் பொறுமையாக வெளிவிடுறதுமா செய்யணும். இது மாதிரி அவங்கவுங்கனால எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு இந்த வர்ம பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். இந்த முத்ரா பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி கசகசா வந்து சாப்பிடும்போது நல்ல ஆழ்ந்த நித்திரையானது ஏற்படும். இது அனைவருக்கும் மிக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்தர்கள் வணக்கம்.